முருகனை சோதித்த சிவன். ஞானத்தின் உண்மை பாதை. ஒருநாள் பரமசிவன் தனது மகன்களுக்கு ஞானத்தை வழங்க வேண்டிய தருணம் வந்தது. ஔவையாரால் வளர்க்கப்பட்ட வீரமும் அறிவும் நிறைந்த முருகனுக்கும் விநாயகருக்கும் ஞானப்பழம் எனும் ஞானத்தின் பலம் வழங்கப்பட வேண்டியது. அப்பொழுது சிவன் அவர்களை ஒரு சோதனைக்கு உட்படுத்தினார். ஒருவரும் 3 உலகங்களையும் சுற்றி வந்தால் அந்த ஞானப்பழம் அவருக்கே என அறிவித்தார். முருகன் வேகமாக தனது மயில் வாகனத்தில் புறப்பட்டார். பல திசைகள், கோகிலங்கள், தேவர்கள், தேசங்கள் அனைத்தையும் சுற்றினார். அந்த நேரத்தில் விநாயகர் தன் பெற்றோர்களை, சிவன் பார்வதியை சுற்றி வந்தார். காரணம் 3 உலகங்களும் பெற்றோர்களே என்ற ஞானம். பின்னர் பழனைக்கு வந்த முருகன் உண்மை அர்த்தத்தை உணர்ந்தார். சிவன் அவரிடம் வந்தார். தன் தவம், சிந்தனை, உணர்வின் மூலம் ஞானத்தை அடைந்த மகனுக்கு சிவன் புனித ஞானப்பழத்தை அளித்தார். மோரல்: உண்மையான ஞானம் ஓர் வாக்கியத்தில் அல்ல, அதை அனுபவம், தவம், செயல் மூலமாக மட்டுமே அடைய முடியும்.